ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி திருபுவனம் சர்வேஸ்வரர் கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கோவில் கும்பகோணத்துலேருந்து சிதம்பரம் போகிற ரூட்டில் திருவிடமுதூருக்கு முன்னாடியே வந்துடும். திருபுவனங்கிற ஊர் பட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர் இது. இந்த கோவில் 3ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட கோவிலாகும். தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இந்த கோவில் கட்டியிருக்காங்க. இந்த கோவில் கோபுரத்தில் உள்ள சிற்பங்கள்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாகவும் தத்ரூபமாகவும் அமைஞ்சிருக்கு. கண்ணப்ப நாயனார், தட்சிணாமூர்த்தி, நரசிம்மர் எல்லா சுவாமியும் ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. போர் புரிந்துட்டு அந்த போரில் ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சிட்டாக்க இந்த கோவிலில் அதை கொண்டாடி பூஜை பண்ணி பண்ணுறதா ஐதீகம் சொல்லின்னு இருக்காங்க. அதனால் ஏதாவது ஒன்று நம்ம வேண்டிண்டு வெற்றி அடையணுன்னா இந்த கோவிலில் பூஜை பண்ணால் வெற்றி தரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இதில் கோவில் அமைப்பு தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில், தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் அந்த அமைப்பில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் வில்வம், பக்கத்துலேயே ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அகலமான பிரகாரம் இந்த கோவிலில் ரொம்ப பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்தது ஒவ்வொன்றும். இந்த கோவில் மூலவர் சுவாமி பேர் கம்பகரேஸ்வரர். கம்பம்னா நடுக்கம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டாம். நடுக்கத்தை போக்குறதுனால அவருக்கு கம்பகரேஸ்வரர்னு பேர். நடுக்கம் தீர்த்த நாதர், திரிபுவனநாதர் அப்படின்னுட்டு சுவாமிக்கு 2-3 பேர் இருக்குது. அம்பாள் பேர் தர்மசம்பர்தனி, அறம் வளர்த்த நாயகிங்கிற பேரும் இருக்குது அம்பாளுக்கு. இந்த கோவிலில் தான் சரபேஸ்வரருக்குன்னு தனி சன்னதி இருக்குது. அவருக்கு விசேஷ பூஜையெல்லாம் நிறையா பண்ணின்னு இருக்காங்க. இந்த சரபேஸ்வரர் கதை என்னன்னா, நரசிம்மர் தன்னுடைய பக்தன் பிரகலாதனை காக்கிறதுக்காக ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணின உடனே அவருடைய கோபம் அடங்கலையாம். அவனுடைய குடலை மாலையாக போட்டுண்டு இந்த ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு ஒரே குரூர ரூபமாக காட்சி தந்தபோது தேவர்கள்லாம் சிவன்கிட்ட போய் முறையிடுறாங்க. நரசிம்மருடைய கோபத்தை நீங்கள் தான் எப்படியாவது தணிக்கணும் சொல்லும்போது சிவன் சரபபட்சி ரூபமாக நரசிம்மருடைய கோபத்தை தணிக்கிறதா ஐதீகம். 8 கால்கள், சிங்கமுகம், நரிவாலோட அந்த உருவம், சிரித்த முகத்தோட நரசிம்மரை சமாதானப்படுத்துறதா அந்த கதை. ஏதாவது பில்லி சூனியம், இந்த பேய் பிசாசுக்கு பயந்து மன புத்தி சரியில்லாதவாளுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் அந்த சரபேஸ்வரருக்கு பூஜை பண்ணினா அந்த பயம்லாம் தெளிஞ்சு அவள் நிம்மதியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி அங்கே போட்டிருந்தது. நாங்கள் போன இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான், ராகுகால டைம் தான். இப்போ சரபேஸ்வரருக்கு அபிஷேகம் பூஜையெல்லாம் பண்ணுறதுக்காக அவள் மேலத்தாளத்தோடு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாள். இந்த கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம். தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான கோவில். கோவில் பக்கத்துலேயே கோசாலையும் இருக்குது. ரொம்ப அழகான கோவில். நாங்கள் போய் பார்த்து தரிசனம் பண்ணினோம். நாங்கள் அபிஷேகம்லாம் பார்த்துட்டு மன அமைதியோடு வீட்டுக்கு திரும்பினோம். உங்களுக்கும் மன அமைதி நிம்மதி வேணும்னாக்கா ஒரு தடவையாவது திருபுவனம் போய் திருபுவனநாதரை பார்த்துட்டு சரபேஸ்வரரையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மன அமைதி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.